யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநெறி பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியான இன்றைய தினம் தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடும் விதுர் வைபவ். இன்றைய தினம் தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடும் ஜிஎஸ் வர்ஷன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று ஜீ தொலைக்காட்சியின் ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி குழு சார்பாக எங்களது மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் என்னும் இந்த பகுதியிலே ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது எப்படி அப்படிங்கிறதுல ரொம்ப பேருக்கு சமீப காலமா ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. முன்பெல்லாம் இந்த குழப்பம் கிடையாது. அவங்கவுங்க தாத்தா பேரை வைப்பாங்க, குலதெய்வம் பேரை வைப்பாங்க, இல்லை அவங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தின் பெயரை வைப்பார்கள். மெட்ராஸுக்கு வந்த உடனே மயிலாப்பூர்ல குழந்தை பிறந்தா பொண்ணு குழந்தை, அதனால கற்பகம்னு பேர் வச்சுட்டேன் அப்படிம்பாங்க. திருவல்லிக்கேணியில் கொடுத்துறம் போன உடனே எங்களுக்கு பிள்ளை குழந்தை பிறந்தது, பார்த்தசாரதின்னு பேர் வச்சேன் அப்படிம்பாங்க. எந்த ஊர்ல பிறக்கிறதோ அந்த ஊரிலே இருக்கின்ற அம்பாள், சுவாமி, பெருமாளுடைய நாமங்களை குழந்தைகளுக்கு வைப்பார்கள். திருப்பதிக்கு போயிட்டு வந்த உடனே குழந்தை பிறந்தது சார், அதனால பாலாஜின்னு பேர் வச்சேன் அப்படிம்பாங்க. ரொம்ப நாளா குழந்தையே பிறக்கல, இருக்கா ராமேஸ்வரம் போனோம், போய் வேண்டிட்டு வந்தோம், வந்த உடனே குழந்தை பிறந்தது, அதனால ராமநாதன் பேர் வச்சோம் அப்படிம்பாங்க. இல்ல அவங்களுடைய குலதெய்வ பேரை வைப்பாங்க. சாஸ்தா குலதெய்வமா இருந்தா ஹரிஹரன் அப்படின்ற பேர் ஃபேமிலியில நிறைய பேருக்கு வைப்பாங்க. இப்படி அவரவருக்கு பிடித்த தெய்வங்கள், அவரவர் வழிபடுகின்ற தெய்வங்கள், அவர்கள் ஊரிலே இருக்கும் கோவில், அவர்களின் பூர்வீக ஊரிலே உள்ள கோவிலில் உள்ள சுவாமி, அம்பாள் திருநாமங்கள், இதெல்லாம் குழந்தைகளுக்கு பேரா வைக்கிறது வழக்கம். பேரன் அப்படின்றோம்ல, கிராண்ட்சன் அப்படிங்கிறத தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பேரன் அப்படிமோ. பேரன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? பெயரை உடையவன். தாத்தாவுடைய பெயரை உடையவன், தாத்தாவோட பேரன். எனக்கு பேரன் பிறந்திருக்கான் அப்படின்னா என் பெயரை உடையவன். பேரன்கிற வார்த்தைக்கு அர்த்தமே பெயரை உடையவன். பெயர்த்தி அப்படின்னா பெயரை உடைய ஸ்திரீ, பெயர்த்தி. பேரன் பேத்தி அப்படின்னாலே தாத்தா பாட்டி பேரை தான் வைக்கணுங்கிறது தொன்று தொட்டு நமது நாட்டிலே நிறைவு வருகின்ற ஒரு வழக்கம். தாத்தா பேரை அப்படியே கூப்பிட முடியாதுங்கிறதுக்காக சின்னதா ஒரு ஷார்ட் நேம் ஒன்று வைப்பாங்க வீட்டில் கூப்பிடறதுக்கு. பாட்டி பேரை வச்சாக்க அம்மா கூப்பிட முடியாது, மாமியார் பேரை எப்படி பேர் சொல்லி கூப்பிட முடியும்? மாமியார் பக்கத்திலே உட்காந்துருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு பேரை கூப்பிடுறதுக்காக ஒரு பெட் நேம் ஒன்று வைப்பாங்க. இதுதான் நம்மளுடைய வழக்கம். இப்ப ரீசெண்ட் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பேர் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தடபுடல் பண்றாங்க. எல்லா சீனெல்லாம் போட்டு கலாட்டா பண்ணி அதுக்கு நெட்டுல போய் பார்க்கறேன், அதுல இருந்து நேம் சர்ச் பண்றேன், இதெல்லாம் சொல்லி ஒரு மீனிங்குமே இல்லாம, ஒரு அர்த்தமே இல்லாம, இட் டசன்ட் கன்வே எனிதிங், ஹஸ் நோ மீனிங் அட் ஆல். வெறும் ஒரு 7-8 லெட்டர்ஸ் ஒன்னா சேர்த்து இவங்களே காயின் பண்ணி ஏதோ ஒன்று வச்சு, அப்பா பேர் சுரேஷ், அம்மா பேர் ராணி, அதனால சுறான்னு பேர் வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சுறா மீன் தான் வைக்கிறோம் மனுஷனுக்காக. இந்த மாதிரி எல்லாம் இவங்க ஒரு அர்த்தம் இல்லாத பெயர்கள் வைக்கிறதுங்கிறது இப்ப ரொம்ப அபத்தமா நடந்துட்டு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா இந்த குழந்தைங்கள்லாம் பெரியவனாங்களோடனே அம்மா அப்பாவை பிடிச்சி திட்டு, என்ன பேர் வைக்க கூட தெரியல நீங்கள்லாம், ஒரு பேரண்ட்ஸா அப்படின்னு அம்மா அப்பா பார்த்து அதுங்களே கேட்க ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு இந்த பேர் வைக்கிறதுல ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு செயல். இதுல வேற இவங்களுக்கு யாரோ இந்த நேமாலஜி, நியூமராலஜின்லாம் ஒண்ணு இருக்கே, எனக்கு எல்லாம் நம்பிக்கை கிடையாது. இந்த நேமாலஜி படியெல்லாம் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை உட்காந்து டோட்டல் போட்டு ஏக்கு 1 பிக்கு 2 இப்படின்லாம் இவங்கெல்லாம் போட்டு ஏதோ கூட்டி ஈட்டி கழிச்சு பார்த்து, சார் 7 வந்துருது, இந்த பேரை வைங்கம்மா. கடைசியில் அந்த பேருக்கு அர்த்தமே இருக்காது. குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது சாமி பேரை தான் வைக்கணும். இதோ ஒருத்தர்கிட்ட கேட்டாரு, சார் குழந்தைங்களுக்கெல்லாம் சாமி பேர் வைக்கலாமோ அப்படின்னு. பின்ன எந்த பேரை வைப்ப நீ சாமி பேரை வைக்காம? சாமி பேரை வச்சாதான் ஆசாமி, சாமி பேரை தான் வைக்கணும். கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு பேர் வைங்களேன், என்ன தப்பு? இல்ல சார் ரொம்ப மாடர்னா வேணும் அப்படின்னு. அதுலயே பெருமாளுடைய பேர் எவ்வளவு இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னா அதுல கிடைக்கும். பொன் குழந்தை இருந்தா லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லு, அதுல இருந்து ஏதாவது ஒரு பேரை எடுத்து வை. அம்பாளுடைய பேரை வை குழந்தைகளுக்கு. பெருமாளுடைய பேர்ல எவ்வளவு திருநாமம் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து வை. முருகனுக்கே கோடிக்கணக்கான நாமங்கள் இருக்கான். அருணகிரிநாதர் சொல்றார் ஒரு திருப்புகழ்ல, கோடியான நாமங்கள் முருகப்பெருமானுக்கு இருக்கு அப்படிங்கிறார். நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் சகஸ்ரநாமம் தான், 1000 பேர் தான். அதுல ஒண்ணு தேராதா? அதை கொஞ்சம் சுருக்கமா வச்சுக்கோங்க. மாடர்னா இருக்கணும் அப்படின்னா மாடர்னா வைங்க, சின்னதா வைங்க. பட் எந்த பேர் வச்சாலும் அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அர்த்தத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, இதுக்கு ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறாங்க. இவங்களாவே சொல்றாங்க, இதுக்கு இன்னும் அர்த்தம் சார், உங்களுக்கு அர்த்தம் தெரியாதா சார், இதுக்கு இந்த பேருக்கு இதுதான் மீனிங் அப்படின்றாங்க. அது ரொம்ப அபத்தமா இருக்கு. அழகா சாமி பேரை வைக்கலாம், தப்பே கிடையாது. சாமி பேரை தான் குழந்தைகளுக்கு வைக்கணும்.
நீ எந்த சாமி பேரை வேணாலும் வெயி, அது ரொம்ப லென்த்தியா இருக்கணும், அதுல ஏதோ பழமைவாதம் இருக்கிறதாக நீங்க நினைச்சீங்கன்னா அதையே கொஞ்சம் புதுமைப்படுத்தி சுருக்கி வைக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் சாமி பேரை தவிர மற்ற பேரை வைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா இந்த சாக்கில் நம்ம அந்த பகவன் நாம ஸ்மரணம் பண்ணுவோம். ஏய் கிருஷ்ணா இங்க வாடா, கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு 10 தரம் குழந்தைய கூப்பிட்டோம்னாலே நமக்கு அந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்ன புண்ணியம் கிடைக்கும். அதுக்காக தான் சாமி பேரை வைக்கிறது. சாமி பேரை குழந்தைங்களுக்கு வைக்கிறதுடைய காரணமே, அப்படியாவது இவன் அந்த பகவன் நாம ஸ்மரணம் பண்ண மாட்டானா, அப்படியாவது இவனுக்கு புண்ணியம் கிடைக்காதா அப்படிங்கிறத நமக்கு சொல்றதுக்காகத்தான் கடவுள் பெயரை குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். கடவுள் பெயரை குழந்தைக்கு வைக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னார். என்கிட்ட ஒருத்தர் ரிப்போர்ட் பண்றார், சார் கடவுள் பேரையே வைக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு. அந்த ஆளை முதல்ல என்கிட்ட கூட்டுவா, நான் பேசுறேன் அப்படின்னு. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.